ஒட்டடை எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரே குப்பையா இருக்கு. சாந்தா, குப்பை எடுக்க லாரி வருது, சீக்கிரம் குப்பை எடுத்துட்டு வாமா. இதோ வரேன்க்கா. 2 நாளா அந்த தம்பி குப்பை எடுக்க வரல, நிறைய குப்பை சேர்ந்துருச்சு. அக்கா, ஏன்க்கா அந்த தம்பி 2 நாளா குப்பை எடுக்க வரல? என்னன்னு தெரியலமா, வரட்டும் விசாரிப்போம். அதோ வரான் பாரு. அக்கா, குப்பையை கொடுங்கக்கா. ஏன் தம்பி 2 நாளா குப்பை எடுக்க வரல? உடம்பு சரியில்லைக்கா. குப்பையை பிரிச்சு போடுங்கன்னா கேட்கவே மாட்டீங்கக்கா. நான் தான் இனி உட்கார்ந்து இருந்து பிரிக்கணும். முதல்ல நீ ஒழுங்கா குப்பை எடுக்க வா, அப்புறமா பிரிச்சு போடுறத பத்தி யோசிக்கலாம். எதுக்குக்கா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு? அவங்களும் மனுஷங்க தானே. குப்பையை பிரிச்சு போட்டா முடிஞ்சு போகுது. நாளையில இருந்து கரெக்டா பிரிச்சு போட்டுறேன் தம்பி. சரிக்கா, நாளைக்கு வரேன். எனக்கு நிறைய ஜோலி கிடக்குது, நான் அப்புறமா வரேன். ஆமா, வந்துட்டான் பெரிய இவாளாட்டம். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விளையாடிட்டு போலாம். சரி. டே கண்ணா, இந்த மரத்தை பாருடா, நிறைய பறவை எல்லாம் கூடு வச்சிருக்குதுடா. நாம போய் அந்த முட்டையை திருடிட்டு வந்துடலாமா? டேய், நான் சொல்றத கேளுடா, வேணாம்டா, அப்படி எல்லாம் பண்ணாத, அதுக்கு எல்லாம் பாவம். ஏய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விடுடி, நாங்க பண்ணிட்டு போறோம். டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா, அது பாவம்டா. டேய், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்டா. ஏதாவது பறவை பறந்து போச்சுதுன்னா அந்த நேரமா பார்த்து அந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம்டா. சரி சரி, வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இரு. டேய், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா, அது ரொம்ப தப்புடா. டேய், அவ ஏதாவது சொல்லிட்டு இருப்பாடா. நம்ம முட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். அங்க பாருடா, அந்த பறவை எல்லாம் பறந்துருச்சுடா. டேய், நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன்டா. நீங்க போறீங்கன்னா போங்கடி. டேய் கண்ணா, நீ கீழே வெயிட் பண்ணு, நான் மெதுவா மரத்துல ஏறுறேன். சரிடா, யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் எடுத்துட்டு வா. டேய், நான் மெதுவா ஏறுறேன்டா, என்ன பிடிச்சிக்கோ. சரி சரி, நான் பிடிச்சிக்கிறேன், மெதுவா எடு. டேய், கீழே விழுந்துடாம எடுடா, உடஞ்சிட போகுது. நான் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வரேன். டேய், இந்த முட்டையெல்லாம் வச்சு என்னடா பண்றது? உடைச்சு பாத்திர வேண்டியதாண்டா உள்ள என்ன இருக்குன்னு. சரிடா, நாங்க கிளம்புறோம்டா, நீ இப்படியே பண்ணிட்டு. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடி. நீ ஏறுடா கண்ணா, நான் பாத்துக்கிறேன். டேய், இதுல 3 முட்டை இருக்குடா. ஐ சூப்பர்டா, பார்த்து எடுத்துட்டு வாடா. டேய், பார்த்து என்ன புடிச்சுக்கோடா, நான் மெதுவா இறங்குறேன். வா வா, மெதுவா வாடா. டேய், மொத்தமா 8 முட்டை கிடைச்சிருக்குடா. இதுல ஒண்ணுலயாவது நம்மளுக்கு குஞ்சு இல்லாமலாடா இருக்கும். சரி, எல்லாம் ஒண்ணு உடைச்சு பாத்துடலாம். டேய், அந்த பறவை வந்துருச்சுடா. இப்ப நம்மள பாத்துருச்சுன்னா வந்து கொத்தி வச்சிட போது. வா, நம்ம இந்த இடத்த காலி பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஆண்டி, அவங்க 2 பேரும் மரத்துல இருக்க பறவைகளோட முட்டையெல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஆண்டி. இதோ வரேம்மா. ஓ, அதனாலதான் இந்த பறவையெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கா. நீங்க போயிட்டு இருங்கம்மா, நான் பின்னாலே வரேன். டேய் கண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை காணலைன்னா நான் எவ்வளவு தேடுவேன். அதே மாதிரி தானடா அந்த பறவைகளும். அதுகளோட முட்டையை எடுத்த இடத்துல வச்சிரு. பாவம், அதுகளோட கூடு இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும். சரிம்மா, நான் வச்சிடுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இருடா தம்பி, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். பார்த்து சூதனமா கொண்டு வச்சுட்டு வந்துரு எல்லாத்தையும். சரிம்மா, இருந்த இடத்துலயே நான் வச்சிடுறேன்.